ஃபிட்னஸ்க்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு அதிகமாக வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்து லைக்ஸ் வச்சுட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக, இப்போ நான் சொன்ன மாதிரி தப்பாக ஒரு சில கைடன்ஸ்லாம் பண்ணுறாங்க. சமீபத்தில் வந்து புதுச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அவர் வந்து இறந்தும் போனார். உடம்பு ஏற்றுறதுக்கு வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பையன் இப்போ என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த நேரம் உங்களால் உங்கள் ஆசை உங்கள் கனவுகள் எல்லாம் கலைச்சிட்டீங்க. இதுக்கு மனைவியுடைய சப்போர்ட்டு ரொம்ப அதிகம். அதுவே எனக்கு பலம் இந்த வயசு வரைக்கும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஜிம் இதில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சாதிச்சா போதும், எந்த அளவுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆசை? ஸோ நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வயசுக்கும் செய்கிற செயலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யங் மேன் தான் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க. நான் ஏன் வர யங் மேன் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட வந்து திரு வெங்கடேஷன் அவர்கள் தான் இருக்காங்க. அண்ட் ஃபிட்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக இந்த வயசுலையும் இவர் எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். அண்ணே வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரஜி. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு ஃபிட்னஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்? கட்டாயமாக ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கட்டாயமாக ஃபிட்னஸ் நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக கட்டாயமாக முக்கியமானது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. ஆமாம். இந்த ஒரு ஃபிசிக்கு, இந்த ஒரு பாடி, அது எப்படி எவ்வளோ நாளாக இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகே. காலையில் 1/2 hour வாக்கிங், சாயந்தரம் 1/2 hour வாக்கிங். கிளாஸ் 2 வேளை செய்கிறேன். காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு கட்டுப்பாடுன்னு இருக்குது. என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு. அப்புறம் ஆயில் இல்லாமல் ஆயில் இல்லாத ஃபுட்டாக உணவாக சாப்பிட்றேன். அதனால் அந்த உடம்பு கரெக்டாக இந்த வயசுலையும் ஆரோக்கியமாக வச்சு ஆரோக்கியம். ஸோ காலைல 2 வாட்டி ஒரு கோட்டு, மதியம் நைட்டு சாயந்தரம் ஒரு வாட்டி. ஓகே. இப்போ வந்து இப்போ ஜிம்முனுக்குள்ளே போயிட்டாலே வந்து கிளாஸஸ்லாம் வந்து மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மார்னிங் ஒரு 2 மணி நேரம் பண்ணுறீங்க, ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட்லாம் நீங்கள் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்க? ப்ரோட்டீன் ஃபாலோ பண்ணுறது காலையில் முட்டை வெள்ளரி கரெக்டாக 5:30 மணிக்கு, மீண்டும் 8:30 மணிக்கு இது கேவுரு கஞ்சி, மறுபடியும் ஒரு 4 முட்டை எடுப்பேன். 11 மணிக்கு பழங்கள் எதனா எடுத்துக்கிடுவேன். மதியம் வந்து சிக்கன் சாப்பிடுவேன். சிக்கன் ஒரு கப் ரைஸ் சாப்பிடுவேன். இதோட சாயந்தரம் மீண்டும் சப்பாத்தி, அதே மாதிரி சிக்கன் எடுப்பேன். 2 வேளை சிக்கன் எடுக்கிறேன். 2 வேளை சிக்கன். இப்போ கிளாஸஸ்மே வந்து எப்படி கிளாஸஸ்லாம் காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி கிளாஸஸ்லாம் என்ன? கிளாஸ் மாறும். காலையில் ஒரு கிளாஸ்னா சாயந்தரம் ஒரு கிளாஸ். மொத்தம் 7 கிளாஸ் இருக்கு. ஓகே. செஸ்ட்டு, ஷோல்டரு, விங்ஸு, பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, லெக்ஸு. இது கரெக்டாக அந்த காலையில் ஒரு கிளாஸ் பண்ணால் சாயந்தரம் ஒரு கிளாஸ் அப்படியே ரெகுலர் பண்ணிடணும். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக அப்பார்ட் ஃப்ரம் ஃபிட்னஸ், வெங்கடேஷன்றவர்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபிட்னஸை தாண்டி வந்து உங்களோட லைஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட லைஃப், நான் சாதாரண ஒரு ஃபேமிலியில் பிறந்தவன் தான். சின்னதுல இருந்து கஷ்டம்னு கேட்குறது நல்லா இருக்கேன். அதெல்லாம் புண்ணியத்தில். என்னுடைய தொழில், என்னுடைய ஜாப் சொல்லணுமா, என்னுடைய தொழில் வந்து ஜோதிடம் தான். ஜோதிடம். ஜோதிடமாக இருந்தாலும் சின்னதுலேருந்தே எனக்கு இந்த ஃபிட்னஸ் மேலே, என்னுடைய இளமை காலத்துலேருந்து இந்த ஃபிட்னஸ் மேலே கொஞ்சம் ஆர்வம். அதனால் அந்த ஃபிட்னஸை அப்படியே இந்த வயசு வரைக்கும் நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஜோதிடம் ஒரு பக்கம், இந்த ஃபிட்னஸ் ஒரு பக்கம்ன்றது இருக்கணும். ஃபிட்னஸை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? 30 வருஷ காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 30 வருஷம். சின்னதுலேருந்து நல்ல ஆர்வம். இப்போ ஒரு 30 வருஷமாக ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூவாக தொடர்ந்து வாக்கிங் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் நம்ம வீட்டிலேயே நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய பொருள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ சமய காலமாக இந்த 1 year மீண்டும் ஜிம்முக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இந்த 1 year நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. 1 year ஆக போகுது. இந்த டைம் இதெல்லாம் எப்படி ஒதுக்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்க நிறைய பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்களுக்கு ஜிம்மு போகவே டைம் இல்லை, அது பண்ணவே டைம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப சாக்க போக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்லா தூங்குறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஜோதிடம் இந்த மாதிரி உங்களோட இதையும் பார்த்துட்டு இது பக்கம் தொழிலையும் பார்க்கணும். ஆமாம். ஃபிட்னஸ் அது எப்படி? அது காலையில் கரெக்டாக 3:30 மணிக்கு எந்திப்பேன். 3:30 மணிக்கு எழுந்துச்சேன்னா எனக்கு தேவையான ஃபுட்டுங்கெல்லாம் ரெடி பண்ணுவேன். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை லைட்டாக சூடு பண்ணிக்கிடுவேன். சூடு பண்ணி ரெடி பண்ணி கரெக்டாக கிளம்புறதுக்கு 4:30 மணிக்கு அங்கே நம்ம நடக்க ஆரம்பிப்பேன். நம்ம வீட்டிலேருந்து நடக்க ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக 5 மணி, கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்கும் ஜிம்முக்கும் நம்ம இருக்க வேண்டிய. நடந்தே வந்துடுவேன். ஓகே. பைக்கெலாம் எதுவுமே கிடையாது. வரும்போது நான் நடந்தால் வருவேன். ஜிம்முக்கு வரும்போது, போகும்போது அந்த 3 கிலோமீட்டர் கணக்கு அப் அண்ட் டவுன் 6 ஆகிடும். காலைல 6 கிலோமீட்டர், சாயந்தரம் 6 கிலோமீட்டர். வந்தோன்னா ப்ராக்டிஸ் முடிய கரெக்டாக 7 மணி ஆகிடும். ஆப்ஸ் கட் 1 hour போடுவேன். அன்றைக்கி என்ன கிளாஸ் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோமோ அந்த கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சிருவேன். முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் 7 மணி ஆகிடும் கரெக்டாக டைம் 7 ஆகிடும். வீட்டுக்கு 8 மணிக்கு போவேன். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தொழில் பார்ப்பேன். வீட்டுக்கு வர்றது ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு தொழில் முடிச்சுட்டு 2 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். 2 மணிக்கு அதே மாதிரி சாப்பிடுவேன். 1 ஹவர் மத்தியானம் உறங்குவேன். ஒரு மதியம் 1 மணி நேரம் ரெஸ்ட். ஏன்னா காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறோம்ல. மறுபடியும் 4:30 மணிக்கு கிளம்புவேன். வீட்டிலேருந்து கிளம்புவேன், ஜிம்முக்கு வருவேன். 5 மணிக்கு ஜிம்மில் ஜாயின் பண்ணுவேன். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பேன். 1/2 மணி நேரம் ஆப்ஸ், 1 ஹவர் கிளாஸ். திரும்ப மறுபடியும் அதோட வீட்டுக்கு போய் இரவு சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். ஓகே, இதுதான் என்னுடைய அன்றாட இது நிலவரம். சூப்பர். யங் பாய்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த வயசில் இந்த மாதிரி அண்ணன் இப்படி இருக்காரு, நம்ம இன்னமும் சாக்கு போக்கு சொல்லி நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸில் இருக்கீங்க, இந்த 2 விஷயத்தையும் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்களா? என்ன மாதிரி? எனக்கு சப்போர்ட்டு தான். அப்போத்துலேருந்து எப்பயும் சப்போர்ட்டு தான். நானே கொஞ்சம் உறங்கும் போது அசந்துட்டாலும் அவங்க கொஞ்சம் முன்கூட்டி எழுஞ்சிட்டாலும் டைம் ஆகுது, நீங்கள் வாக்கிங் போலையா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே கேட்டுருது. ஒரு நாள் ஜிம்முக்கு ரெகுலராக போயிடுவாங்க. இப்போ எனக்கு கிளாஸ் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. கிளாஸ் பண்ணால் ஒரு நாள் பண்ணல, ஒரு டைம் மிஸ் பண்ணால் கூட ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதனால் கரெக்டாக நான் கிளம்பி போயிடுவேன். எதனா ஒரு சந்தர்ப்பத்துக்கு நான் போக முடியாதுல கூட ஏன் இன்னைக்கு ஜிம்முக்கு போகல அப்படின்னு என் வீட்டில் என் மனைவி கேட்பாங்க. கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. சூப்பர். அந்த மாதிரி எனக்கு மனைவியுடைய சப்போர்ட்டு ரொம்ப அதிகம். அதுவே எனக்கு பலம் இந்த வயசு வரைக்கும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஓகே, உங்கள் மனைவி ஓகே. பசங்க எப்படி, என்ன மாதிரி அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி? 2 பேருமே சப்போர்ட். 2 பேருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பையன் முழுக்க சப்போர்ட். ஓகே. ஏன்னா என்னுடைய வயசு காலத்தில் என்னால் முழுமையாக பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் போக முடிஞ்சிச்சு. அந்த நேரம் பசங்கள்லாம் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அதனால் அவங்களையும் நான் பார்க்க வேண்டியதுனால அந்த பாடி பில்டிங் லைனுக்குள்ளே நான் போகல. கண்டிப்பாக இடைப்பட்ட காலத்தில் ஒரு லாஸ்ட்டாக 2008 லாஸ்ட்டாக பண்ணது. அதோட விட்டுட்டு இப்போ 2023 மறுபடியும் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பையன் இப்போ என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த நேரம் உங்களால் உங்கள் ஆசை உங்கள் கனவுகள் எல்லாம் கழிச்சிட்டீங்க, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ பையன் தான் எல்லாமே எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மணி தாண்டி வந்து இந்த டயட்ன்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இதாகும். சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நீங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி செலவு பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து சேர்க்கும்போது 500 ரூபா வந்துடும். ஒரு நாளைக்கு 500 ரூபா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டயட் ஃபுட் நம்ம முழுமையாக சாப்பிடக்கூடிய 500 ரூபா செலவு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் 50 வயசுல இந்த மாதிரி இது இருக்கு. நெகட்டிவிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும். ஏதாவது ஒன்று யாராவது ஒரு என்னடா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான், யாரா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க. நிறைய கேள்விகள் எல்லாம் நான் கேட்டேன். உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அவமானங்கள் அந்த மாதிரி? ஆரம்ப காலத்துல அதிகமா நான் அந்த மாதிரியான வார்த்தைகள் விஷயங்களை கேள்விப்படலை. ஏன்னா அந்த நேரம் நம்ம இளமையா இருந்தோம். சரி போறாங்க. இப்போ இடையில நான் ரொம்ப வருஷமா விட்டுட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிற நேரம் நிறையா கேள்விப்பட்டேன். என்ன இது காலையில் எஞ்சி ஓடுறாப்புல 3:30 மணிக்கு எஞ்சி ஓடுறாப்புல செய்கிறாப்புல, இந்த வயசுல ஏன் இது உடம்பு பிடிச்சிக்கிட போகுது, எதனா உடம்புக்கு எதனா பிரச்சனை வந்துட போகுது, ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவங்களுடைய கேள்வி, அவங்களுடைய விஷயம் அவங்க கேட்குறாங்க, அதுக்கு என்னுடைய பதில் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். உங்களோட ரியாக்ஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதுதான். இப்போ இடையில இப்போ 2 காம்படிஷன் பண்ணி நல்லா வின் பண்ணேன். இப்போ என்னுடைய பேர் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே பெருமைப்படுறாங்க. சூப்பர். என்னை பார்த்து கேட்டவங்க எல்லாம் கூட இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் நீங்க நல்லா வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் கொடுக்குறாங்க. அதனால அவங்க நம்ம போகக்கூடிய லைனை ஒரு கேள்வி கேட்டு நமக்கு மனசு அது ஒரு குறையா எனக்கு தெரியல. இன்னைக்கு அது கேட்டவங்க இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையை பார்த்து அவங்களே நமக்கு இன்னும் மேலே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும் போது மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களை ஏன் இதெல்லாம் தேவையாக இருக்கும்போது என்னைக்காவது இல்லை பரவாயில்ல நம்ம அப்படியே விட்டுறலாம், வேறு ஏதாவது நம்ம அந்த வேலையவே பார்த்துட்டு போயிடலான்னு ஏதாவது அன்னைக்கு தான் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யோசனை விட்டுறலான்னு கேட்டு யோசனை இல்லை. அதான் சொன்னேன், என்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை. இடைப்பட்ட காலத்தில் பாடி பில்டிங் லைனை விட்டேன். இப்போ ஃபிட்னஸ் நான் எப்பயுமே விட்டதில்லை. அதனால கரெக்டாக கரெக்டாக அந்த 3:30 மணி
அதிகபட்சம் கொஞ்சம் அசந்தனா அந்த 4 மணிக்கெல்லாம் அதுக்கு மேலே எனக்கு தூக்கமே வராது. வராதுங்க. அந்த நடக்கணும், நம்ம உடல் பயிற்சி செய்யணும். ஜிம்முக்கு போக முடியாத ஒரு காலகட்டத்தில் கூட தாம்பரம் பார்க் இருக்குது. பார்க்கில் வந்து புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் எல்லாம் அடிப்பேன். அங்கே இருக்கிற ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் இருக்குது புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் டபுள் பார் சிங்கிள் பார்லாம் இருக்குது. அங்கே போய் பண்ணுவேன். அங்கேயும் வாக்கிங் போகிறதுக்கும் நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க, அங்கேயும் வாக் போடுவேன். இதெல்லாம் என்னுடைய ரெகுலராக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இளம காலத்துலேருந்து அதை நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் முன்னாடி ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி காம்படிஷன் எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்களா? நிறைய ஒரு 10 காம்படிஷனுக்கு மேலே வின் பண்ணியிருக்கேன். 10 காம்படிஷன் மேலே வின் பண்ணியிருக்கேன்னா மெடல் பண்ணதில்லை. மெடல் இப்போ சமீப காலமாக தான் பண்ணேன். போனேன். ஓகே 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 2023 டிசம்பரில் திருவள்ளூரில் நடந்துச்சு ஒரு காம்படிஷன். அதில் தான் மெடல் பண்ணேன். இதுக்கு முன்னே நான் ஆரம்ப காலத்தில் செய்யும் போதெல்லாம் மெடல் பண்ணல. ஓகே ஓகே முதல் காம்படிஷன் 7th பிளேஸ் பண்ணேன். ஓகே. 2வது 7th பிளேஸ் பண்ணேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 4th பிளேஸ் பண்ணேன். 7th 4th இன்டர் டிஸ்ட்ரிக்டில் 6th பிளேஸ் பண்ணியிருக்கேன். சென்னை, காஞ்சிபுரத்தூர். இப்படி வந்து என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போக முடிஞ்சுச்சு. அதுக்கு மேலே தாண்டி போக முடியல. ஓகே ஓகே. மிஸ்டர் தமிழ்நாடு ஒரு முறை பண்ணாலும் நான் பிளேஸ் ஆகலதில்ல. ஓகே ஓகே. அதோட தான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். குடும்ப சூழ்நிலையால் விட்டேன். இப்போ 2023 போன ஆகஸ்ட் மாதம் செங்கை மாவட்டத்தில் நடந்ததில் மாஸ்டர்ஸில் 4th பிளேஸ் பண்ணேன். ஓ சூப்பர் சூப்பர். வெயிட்டில் 65லேருந்து 70 கிலோ வெயிட் இடப்பிரிவில் பண்ணுறதுல வந்து டாப் 10 வந்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தம்பிமார்கள்லாம் பார்த்து நீங்கள் இன்னும் நல்லா பண்ணலாமே சூப்பர் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே குவாங்ஜி மணி மாஸ்டர் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், அவர்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க. அவர் நல்லா கொஞ்சம் ட்ரைன் பண்ணார். இதில் திருவள்ளூரில் மீண்டும் இப்போ பண்ணதில் மெடல் பண்ணேன். 3வது இடம் வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். மாஸ்டர் தான் இப்போ எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த ஒரு ஏஜில் வந்து நீங்கள் ஒரு காம்படிஷன் போகும்போதோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணும்போது அவங்களோட பார்வைகள்லாம் எந்த மாதிரி இருக்குது? எப்படி உங்களை பார்க்குறாங்க? கண்டிப்பாக இந்த வயசுலேயும் நல்லா பண்ணுறாருன்னு அதை இந்த துறையில் இருக்கிறவங்க, பாடி பில்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வழி தெரியும். ஏன்னா அவங்க அதில் அந்த வழி அவங்களும் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கை கொடுப்பாங்க, நல்லா பண்ணுங்க ஐயாங்கப்பாங்க, ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. பாடி பில்டர்ஸை பொறுத்தவரை மற்றவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது அது ஒரு இதாக தான் தெரியும். அதான் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதை செய்கிறோம். ஓகே ஓகே. எனக்கு சின்னதுலேருந்தே ஆசை. முதல்ல ஆரம்ப காலத்தில் ஃபிட்னஸ் ஒண்டி தான் விரும்பிக்கிட்டு இருந்தேன். ஃபிட்னஸ் ஒண்டிக்கு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டாண்டே எப்போயும் சப்ஸ்பிளைஸ் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ உடம்பு நல்லா இருந்துச்சு. சரி, பக்கத்தில் ஒரு ஜிம்முக்கு போங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜிம்முக்கு போனேன். அந்த ஜிம்மில் கொஞ்சம் நாள் நான் செய்யும் போது இந்த மாதிரி எனக்கு சான்ஸ் ஒன்று கிடைச்சிது பண்ணுறதுக்கு. அது 2வது போய் அந்த ஃபஸ்ட்டு மெடலிஸ்ட் பண்ணேன். 7th இது பிளேஸ் பண்ணல அதில். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒன்றா பிளேஸ் பண்ணேன். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில் வந்து நிறைய விதமான இதெல்லாம் நடக்குது. ஃபிட்னஸ்ன்ற பேரில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து கோச் பண்ணுறன்ற பேரில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவாக ஃபிட்னஸ்னால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. தப்பான விஷயத்தில் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபிட்னஸை யூஸ் பண்ணி 30 நாளில் வந்து உடம்பை குறைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். அந்த மாதிரி ஏதாவது பாசிபிளா? நீங்கள் அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லி 30 நாளுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம். அதெல்லாம் கஷ்டம். நிறைய டைம் எடுக்கணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி டயட் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பாக ஒரு மாதம் கேட்ட ஒரு மாதத்துக்குள்ளே குறைக்கலான்னா ஒரு கேஜி குறைக்கலாம். அவ்வளோதான். ஒரே மாதத்தில் இப்போ 5 கிலோ 10 கிலோ லாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதாவது டயட்டுன்னு கேட்கறது வந்து சாப்பிடணும், சாப்பிட்டுக்கிட்டு தான் உடம்பு குறையணும். பட்னி பசியமாக சாப்பிடாம அப்படியே வயிற்ற காலி பண்ணி தண்ணி கூட குடிக்காம குறைக்கிறது வெயிட் லாஸ் கிடையாது. ஓகே ஓகே. சரியா? நல்ல டைமிங் எடுத்து கொஞ்சமாக குறைக்கணும். ஓகே. அதான் சொன்னால் இந்த ஃபிட்னஸ்க்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு அதிகமாக வந்து ஃபாலோவர்ஸ், அதிகமாக வந்து லைக்ஸ் வச்சுட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக, இப்போ நான் சொன்ன மாதிரி தப்பாக ஒரு சில கைடன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி அதுவும் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது. அது என்ன மாதிரி? நமக்கு பிடிச்சதை நம்ம ஏற்றுக்கணும். ஓகே. பிடிக்காதது நம்ம அவே பண்ணிடணும். அதான் விஷயம். ஓகே. அதாவது நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு ஜிம்முக்கு போய் அந்த மாஸ்டர் நம்ம இது பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம கேட்டு முறையாக செஞ்சால் நம்ம கரெக்டாக நல்லா இருக்கலாம். அதுதான் மெயின் விஷயமே. ஓகே ஓகே.
இப்போ நீங்கள் இந்த விஷயம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அவர் வந்து இறந்தும் போனார். அது வந்து இப்போ கொஞ்சம் தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்ன்றது கட்டாயமாக அந்த தப்பு செய்யவே கூடாது. தப்பு செய்யவே கூடாது. பெரிய தவறு. அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம உடல் நம்ம இதை குறைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இயற்கையான முறையில் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்குரிய ப்ராக்டிக்ஸ் பண்ணி வாக்கிங் போய் நல்லா ஜாக்கிங் ஸ்லோவாக ஜாக்கிங் பண்ணால் நல்லா உடம்பு குறையும். வாக்கிங்கில் ஓரளவு குறையும், ஸ்லோவாக ஜாக் பண்ணும்போது குறையும். அதை எடுத்த உடனே ஜாக்கிங் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாள் வாக்கிங் போகணும், கொஞ்சம் நல்ல ஸ்டாமினா கிடைக்கும், அதுக்கப்புறம் ஜாக்கிங் போகணும். அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணி குறைக்கணும். அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலியமா நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடாது. அது தவறான விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி பில்டிங்கு இந்த ஜிம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போனாலே வந்து இந்த பாடி ஏற்றுறதுக்கு வந்து உடம்பு ஏற்றுறதுக்கு வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்கிட முடியாத விஷயம். நேச்சுரலாக பண்ணுறது தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்க, மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாடி பில்டர்ஸை பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க அவங்க, சரியா? அப்போ பார்க்கும்போது என்ன ஒரு சிலருடைய மனசில் தோற்றங்கள் என்ன தோணா, பா என்ன மாதிரி இருக்காப்புல, எல்லாம் மெடிசன்ரா, அதனால தான் உடம்பு இது மாதிரி வச்சிருக்கிறாப்புல அப்படின்னு அவங்களுடைய பார்வை வாயினாலேயே பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து அவங்களுடைய உழைப்பு, ஒருத்தருடைய உழைப்பு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நானே இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரெகுலராக இருக்கேன். அது மாதிரி ஒருத்தரும் அவங்க கஷ்டத்தினுடைய பலன் அது. அந்த உடலுடைய கட்டு, அது அந்த டயட் இருக்கிறதுலாம் ரொம்ப கொடுமை. பிடிச்ச பொருள்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வருது. அதை வந்து அவங்க மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய உழைப்பை நம்ம கேவலப்படுத்தக்கூடாது, சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அது தவறான. உங்ககிட்ட யாராவது சொல்லிருக்காங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மசில்ஸ்லாம் நல்லா இதாகும்? அப்படிலாம் யாரும் சொன்னதில்லை, உங்கள்கிட்ட சொன்னதில்லை. இது வரைக்கும் நேச்சுரலாக தான் பண்ணுறேன். நேச்சுரலாக பண்ணுறீங்க. இயற்கையான நம்ம ஜென்ரலாக எப்பயும் சாப்பிடக்கூடிய பொருள் தான் சாப்பிட்றேன். சூப்பர். ஏன்னா ஆயில் இருக்காது சாப்பிடக்கூடிய பொருள்ல, ஆயில் இருக்காது, கொழுப்பு சத்துகள் இருக்காது. ஓகே ஓகே. அது மாதிரி ட்ரையான பொருளாக சாப்பிட்றேன். ட்ரையான பொருள், அதனால இன்னும் அந்த மெயின்டைன் இருக்கு. ஓகே உடம்பு. ஸோ இப்போ வந்து உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் எந்த மாதிரி? உங்களோட ஒர்க் அவுட் எப்படி இருக்கும்? மைல்டாக இருக்குமா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக போடுவீங்களா நீங்கள்? அதாவது அப்படிலாம் இல்லை, நானும் இல்லை, யாருமே குறிப்பிட்ட ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்கு மேலே அதுக்கு மேலே வெயிட் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, சொல்கிறது புரியுதா? இப்போ நான் என்னுடைய இது செய்கிறேன்னு கேட்டால் செஸ்ட்டுக்கு ஒரு 70 கிலோ போடுவேன். செஸ்ட்டுக்கு 70? நம்மளால் வந்து 70 கிலோ போடுவேன். 70 கிலோ ஃபைனல் வெயிட் 70 கிலோ போட்டோன்னா ஒரு 10 ரெப்பிடேஷன் வரும். ஓகே ஓகே. அதுக்கு மேலே வெயிட்டு போட மாட்டீங்க? எல்லாருமே அது மாதிரி தான். அவங்களுக்கு எவ்வளோ போகுமோ ஒரு 15 ரெப்பிடேஷன், அதிகபட்சம் ஒரு 12 ரெப்பிடேஷன் ஆட்டும் போகணும். அந்த தகுந்த வெயிட்ஸ் தான் அவங்க செய்வாங்க. சப்போர்ட் கொடுத்து போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு ஏற்றலாம், ஒரு 10 பிளேட் ஏற்றலாம். அது ரொம்ப அதுக்காக இது மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்களால தூக்கி செய்யக்கூடிய நிலை தான் வெயிட் செய்யணும். நம்மளாம் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தா கூட 30 தாண்ட மாட்டேங்குது நம்ம போடும்போது. அண்ணன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 90 70ன்னு போட்டுட்ருக்காரு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போ செஸ்ட்டு தாண்டி இப்போ ரெகுலராக நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சுருப்பீங்களா? ஆமாம். மொதல் நாள் வந்து இது செஸ்ட்டு, அது என்ன மாதிரியான ரொட்டீனில் போயிட்டு? ஃபர்ஸ்ட் நாள் வந்து செஸ்ட் கிளாஸ். முதல்ல ஆரம்பம் ஃபர்ஸ்ட் செஸ்ட்டு, அடுத்த கிளாஸ் வந்து ஷோல்டரு, அதுக்கப்புறம் விங்ஸு, பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், லெக்ஸ். ஓகே ஓகே. இந்த மாதிரி 6 கிளாஸ். அதை ரெகுலராக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஃபாலோ பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக. என்னோட ஒரு உடம்புக்கு, என்னோட தொலைதள உடம்புக்கு அண்ணன் இப்போ எனக்கு வந்து ஒரு கண்டிப்பாக 2 பேருமே பண்ண போகிறோம். முதல்ல வார்ம் அப் பண்ணி தான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். எல்லாமே முதல்ல வார்ம் அப் பண்ணுவோம். முதல்ல வார்ம் அப் பண்ணுங்க. ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எய்ம்ன்றது என்ன? ஃபிட்னஸில் ஜிம் இதில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சாதிச்சா போதும், எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை? நம்ம தமிழ்நாட்டில் மெடல் பண்ணணும், கோல்டு மெடல் பண்ணணும். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிக்டில் கோல்டு மெடல் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு மேலே அடுத்த லெவல் போகிறதுக்கும் ஆசை இருக்குது. பாப்போம், முதல்ல இதை நிறைவேற்றிக்கிறேன். ஓகே ஓகே.
சரி ஓகே. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வரீங்க. ரோட்டில் எங்கேயாவது பார்த்தா அவங்கள இந்த ஒரு வெங்கடே அவர்ரா அப்படின்ற நிறைய பேர் கேட்குறாங்க. வேஷ்டி சட்டையில் போகும்போது கூட நிறைய பேர் அப்படியே நின்று கூர்ந்து அப்படியே பார்த்துட்டு நீங்கள் தானே இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வர்றதுங்க கேட்பாங்க. உடனே நானா ஒரே ஆளை மாதிரி 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை இல்லை நீங்கள் தான். நேற்று கூட ஒருத்தர் கேட்டார். ஆமாம் நான் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க, ரெகுலராக இதே மாதிரி வாங்க அப்படின்னு நேற்று ஒருத்தர் சொன்னாப்புல. சூப்பர். ரெகுலராகவே நான் இது ஜோதிடத்துக்கு உட்காந்துருக்கிற இடத்துல நிறைய பேர் பார்க்குறவங்களும் அப்படியே நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சிலர் ஆய் சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபைனலாக நம்ம இதுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஜிம் போகிறவங்களுக்கோ இல்லை இந்த ஃபிட்னஸ்ஸு அந்த ஃபீல்டுக்குள்ளே புதுசாக போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜிம் போகிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், கரெக்டாக நேரத்தை தேவையில்லாததுக்கு வேஸ்ட்டு பண்ணாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். காலைல ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். சாயந்தரம் முடியலனா கூட டியூட்டி டைம் அது முடியல, காலையில் உங்களுக்கு டைம் இருக்கும். எப்படியும் 9 மணிக்கு தான் ஜாப்பு. அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு, ஒரு 5:30 மணிக்கு எழுந்துச்சு 6 மணிக்கு போனீங்கன்னா கூட 7 மணி வரைக்கும் 1 ஹவர் கிளாஸ். தூங்குறது நைட்டு 11-12 மணிக்கு தான் தூங்குறாங்க. அது உண்மைதான். இந்த செல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நிறையா சொல்கிறாங்க இந்த செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணால் பிரச்சனைகள் வருது. தேவைக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். நேரத்தோடு படுங்க. குறைஞ்சது ஒரு 9:30 மணிக்கா 10 மணிக்காட்டும் தூங்குங்க. ஓகே. தூங்குனீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு எந்திக்கும் போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப கண் முழிக்காதீங்க. நல்லா தூங்குனீங்கன்னா தான் உடம்பு காலைல எந்திக்கும் போது கொஞ்சம் நிறைவாக இருக்கும் மைண்டெல்லாம். நல்லா தூங்கணும். ஓகே. சூப்பர். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.